இல்லை என்னோட உடல் இப்போ இருக்கிற மாதிரியே ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கை வந்து சரியாக வச்சுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்புறம் ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். விரதங்கள், வேண்டுதல்கள் இதை மாதிரிலாம். ஏன்னா ஹெல்த்தை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணுன்றதால. ஸோ எல்லாமே ஒரு புதிய தொடக்கமாக இருக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, நாம யாரையும் தேடி போக வேண்டாம். அன்பு, பாசத்துக்காக யாரும் தேடி போக வேண்டாம். ஆனா நம்மளை தேடி எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தன்மையை மாத்திக்கலாம். இனிமே நான் யாரை தேடியும் போக மாட்டேன். ஆனா என்னை தேடி வரவங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா என்னுடைய அன்பு, கருணையை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு இமோஷனல் லெவல் அவங்களுக்குள்ள உருவாக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து எனக்கு யாருனா கொடுக்கணும், எனக்கு யாருனா கொடுக்கணும், தேடி தேடி போய் அவமானப்பட்டுட்டு வருவாங்க. இந்த குரு பயிற்சியில எப்படின்னா, என்ன தேடி யார் வராங்களோ அவங்கள நான் அரவணைக்கிறேன். ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு தேடக்கூடியவங்களா தானே இருக்காங்க. நான் எனக்கு எது கிடைக்கலையோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்யணும். அது யோகமா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள்ன்றதை விட ஆன்மீக ரீதியான ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடுகள் அதை மேற்கொள்றது தான் இவங்களுக்கான பரிகாரமாவே இருக்கும். பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாம பொதுவா எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதுல மெயின் வந்து டைம் கீப் அப் பண்றது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது அப்புறம் வந்து சுத்தம்,